இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா டேஸ்டியான சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் சூடானதும் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதும் 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்க ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய் பொரிஞ்சதும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் நல்லா வதங்கினதும் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கட்டும். பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நான் சின்னதாக ஒரு 3 தக்காளி பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதங்கட்டும். அப்படியே சைடில் சிக்கன் கழுவி எடுத்துக்கலாம். மஞ்சள் உப்பு போட்டு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். கழுவி வச்சுருக்கிற சிக்கனை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1 kg சிக்கன் எடுத்துருக்கிறேன். நீங்கள் அதுக்கு தேவையான அளவு ஆனியன் தக்காளி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவு குக் ஆகி வந்திருக்கு. சிக்கனில் இருக்கிற தண்ணி எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது நல்லா வேகட்டும். இப்போ கரம் மசாலா 1 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. நான் அளவெல்லாம் காமிக்கலைங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே கரெக்டாக எடுத்துக்கோங்க. ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. வீட்டிலையே அரைச்சி வச்சுருக்க மிளகாத்தூள் தான் நான் போட்டிருக்கேன். அதை 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு நல்லா வதங்கி வந்திருக்கு. சிக்கன் கிரேவின்றதுனால லைட்டாக தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படியே வேணும்னாலும் தண்ணி இல்லாமலும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக தண்ணி வேணுன்றதுக்காக கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ ஓரளவு சிக்கன் குக் ஆகி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும். பாருங்கள், நல்லாவே குக் ஆகிடுச்சி. கறி நல்லா வெந்துருச்சு. கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டேஸ்டியான சிக்கன் கிரேவி தயாராகிடுச்சு.